ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் இனிய உறவுகளே வணக்கம். இன்றைக்கி என்ன செய்தின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி கூழ்வரம் வத்தை புழிஞ்சாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து நீங்கள் கூழ்வரம்னு சொல்லுவீங்க, நாங்கள் வத்தைன்னு சொல்லுவோம். அரிசி வத்தை நாங்கள் வத்தை புழிஞ்சோம். இன்றைக்கி வத்தை புழிஞ்ச அதிசயத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே அரண்டுருவீங்க. நான் என்னை போட்டு இன்றைக்கி மலர் என்ன செஞ்சால் போட்டு கொண்டுட்டாங்க. இன்றைக்கி இது வரைக்கும் அடித்து தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னை இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டா, பழி வாங்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. நீங்கள் வேறு தெரியுமா? நீங்கள் தான் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? என்ன செஞ்சாங்கன்னா, காலையில் வத்தை புழிய போய் மாவு நான் தாங்க அச்சில் போட்டு 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 கொடுத்தேன். அவள் தான் புரிஞ்சா. இங்கே பாருங்க, வத்தலை பார்த்துக்கிட்டீங்களா? நீங்கள் கூட பார்ப்பீங்க, என்னடா அது மாடியில் காய வேண்டிய வத்தை வீட்டில் காயுன்னு கேட்குறீங்களா? அப்படியே கேமரா திருப்பி மாதிரி அதையும் சொல்லிவிடுவோம். அப்படியா மலர், ஏதாவது பேசுமா? ஏதாவது நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்லங்க, என்னத்தங்க பேசுறது? நீங்க தான் இருக்கீங்களே, பேசுங்க பேசுங்க. நான் தான் இருக்கேனே, நான் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டி, இப்போ நீ வீட்டில் பார்க்குற வத்தை ஏன் மாடியில் காயலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எங்கள் ஊரில் மழைங்க. எந்த நேரத்தில் மலர் வத்தை புழிய ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல மழை சோன்னு பெஞ்சு மழையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு காய வச்சுருக்குறாங்க வத்தலை. நீ வந்த நேரம் தாயா மழை கொட்டுன்னு இன்னைக்கு கொட்டிடுச்சு. நான் புழிஞ்சிருந்தா அழகா புழிஞ்சு காய வச்சு எடுத்து வந்திருப்பேன். என்னடி சொல்ற? ஆமாயா. என்ன நோமாயா? நான் போட்டு கொடுக்கலனாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் போய் சொல்றான். இந்த மாதிரி நான் வந்து போட்டு கொடுக்கலாம் இவ்வளோ சீக்கிரம் காஞ்சிருக்காது. இன்னும் மழையில் வந்து கண்ணாடி இருக்கும். ஏமலரு, நான் மட்டும் வரல, நான் எப்படி வத்தை புரிஞ்சிருப்பேன்? நீ அப்படி சொல்லிட்ட 10 நிமிஷத்துல. நீ வந்த நேரம் தான் மழை பெய்யுதுங்கிற. ஆமாயா. ஏங்க, நான் மட்டும் போனா இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிருக்க முடியாது. நல்லா புரிஞ்சா அங்க நீங்க வேற. இங்க பாருங்க, இப்பதான் காயுது. பரவாயில்லையா, லேட்டஸ்டா வருது. இத வேற இப்ப பெரட்டி வச்சு காய வச்சு நாளைக்கு மாடியில கொண்டு போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணுங்க. சரி சரி, இது எடுத்து வை. நீ ஏங்க, இதில் நீங்கள் நல்லா காஞ்சி இதை எடுத்து வைக்காட்டி எப்படியா இருந்தாலும் 1 வாரம் ஆக்கிடுவோம். அந்த டின்னில் போட்டு அடைச்சி இதாட்டி 1 வாரம் ஆகிடும். புரியுதுங்களா? ஆனால் வந்து உலகத்திலே 8வது அரிசி எது தெரியுமா? நீங்கள் வீடியோ உள்ள போய் பாருங்களா, சொல்லுங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என் உறவுகள், நீங்கள் சொல்லுங்கள், 8வது அரிசி எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியல உங்களுக்கு? மாடியில் காய வேண்டிய வத்தை வீட்டுக்குள்ளே காயுது பாருங்க. உலகத்திலே 8வது அரிசி